Hello, good morning, student. Today we are discussion about electrochemistry. Electrochemistry is next topic. Electrochemical cell. What is electrochemical cell? Device which convert chemical energy into electrical energy. To separate electrode which are in contact with an electrolyte solutions. அதாவது ஒரு டூ ராட் எடுத்துக்கிறாங்க. அந்த டூ ராடில் எதில் டிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் சொல்யூஷன், அதாவது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். மேக்ஸிமம் என்னவாக இருக்கலாம், ஏற்கனவே சொல்லியிருப்போம், பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, HCl. ஸோ எனி ஒன் சொல்யூஷன் இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் டூ ராட் டிப் பண்ணியிருப்பாங்க. டிப் பண்ண பிறகு இங்கே இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி, அதாவது இங்கே கெமிக்கல் இருக்கு இல்லையா, இந்த எனர்ஜி நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. த கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி classified into the following two types. First one galvanic cell, voltaic cell. Second one electrolytic cells, electrolytic cell. First one galvanic cells, voltaic cells சொல்லுவாங்க. இங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, ஸ்பான்டேனியஸாக ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் கெமிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அப்போது கெமிக்கல் எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த கெமிக்கல் எனர்ஜி என்னவான ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கலாக ஃபார்ம் ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் பேட்டரி. பேட்டரி ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பேட்டரிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு HCl இருக்கும், ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் கால்டு galvanic cell. Next voltaic cell, non spontaneous reaction. So non spontaneous இது எக்ஸ்டர்னல் சோர்ஸ், நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இங்கே எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன எனர்ஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு எலக்ட்ரோகெமிக்கல் செல். நெக்ஸ்ட் டாபிக் galvanic cell. So galvanic cells, two vessel glass எடுத்துக்கிறேன். அந்த டூ வெசல் கிளாஸில் டூ ரேட் வந்து நான் டிப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ரேடு ஜிங்க்கு, செகண்ட் காப்பர். ஸோ டூ ரேட் நான் வந்து டிப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே சொல்யூஷன் ஜிங்க் சல்ஃபைடு, அதாவது ஜிங்க் சல்ஃபைடு, காப்பர் சல்ஃபைடு. ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சால்ட் பிரிட்ஜு நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. சால்ட் பிரிட்ஜுன்னு சொல்கிறது ஃபில்டர் பேப்பர் தான் நம்ம வந்து சால்ட் பிரிட்ஜை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போது இங்கே ஜிங்க் இருக்குது, இங்கே காப்பர் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது எலக்ட்ரானை ஜிங்க் வந்து என்ன பண்ணணும், எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா காப்பரை கம்பேர் பண்ணும்போது ஜிங்க் வந்து மோர் ரியாக்டிவ்ன்றதுனால உடனே ரியாக்ஷன் நடக்கும். அப்போ உடனே ரியாக்ஷன் ஆகும்போது இங்கே இருக்கிற ஜிங்க் பார்த்தோன்னா 2 எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும். அந்த லாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா காப்பரில் போய்ட்டு ஆட் ஆகும். ஸோ இது வந்து galvanic செல் அப்படின்றத சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இங்கே சால்ட் பிரிட்ஜில் சோடியம் சல்ஃபேட் இருக்குது. அந்த சோடியம் சல்ஃபேட் ஏன் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு அகர் ஜெல்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய வேலையே இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எங்கே லாஸ் ஆகுதோ அந்த எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணி மூவ் பண்ணுறது தான் இந்த அகர் ஜெல்லுடைய வேலை. ஓகேவா, இது galvanic செல். ஸோ galvanic செல்லுடைய explanation spontaneous chemical reaction. இங்கே நடக்கக்கூடிய chemical reaction spontaneous, அதாவது spontaneous நடக்கும்.
ஜிங்க் இருக்கு இல்லையா, ஜிங்க் சாலிடாக இருக்குது, இது நம்ம பார்த்துருக்கோம். காப்பர் சல்ஃபேட்டில் போய்ட்டு ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட்டில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா ஜிங்க் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ காப்பர் வந்து ரிமூவ் ஆகும். காப்பர் ஒரு ரிமூவ் ஆகிட்டு காப்பர் ஒரு சாலிடாக ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே நடக்கிற ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இது ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறது ஆக்சிடேஷன் ப்ளஸ் ரெடாக்ஷன் ஆட் பண்ணுறது தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஜிங்க், இப்போ ஜிங்க் இங்கே இருக்கக்கூடிய ஜிங்க் ஆக்சிடேஷனும் காப்பர் ரிடக்ஷனும் சொல்கிறாங்க. ஸோ ஜிங்க்னு சொல்கிறது ஜிங்க் சல்ஃபேட் கிவ்ஸ் ஜிங்க் 2+ + 2 electron, அதாவது 2 electron loss of electrons. So is called oxidations. Next, copper 2+ + 2 electron gain of electron is called reductions. So convert electrical energy. So இங்க என்ன கன்வெர்ட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன, ஸோ ஜிங்கு அதோடைய ஆக்சிடேஷன் 0. ஸோ இங்கே வரும்போது ஜிங்க் சல்ஃபேட்டு இதோடைய ஆக்சிடேஷன் +2 இஸ் கால்டு ஆக்சிடேஷன். நெக்ஸ்ட்டு காப்பர் சல்ஃபேட், காப்பர் இதோடைய ஆக்சிடேஷன் +2, இங்கே வரும்போது காப்பருக்கு ஆக்சிடேஷன் 0. ஸோ இங்கிருந்து வரக்கூடிய ரியாக்ஷனுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது ரெடாக்ஷன்ஸ். ஸோ இந்த காப்பர்லேருந்து காப்பர் +2 இந்த ரியாக்ஷனுக்கு ஆக்சிடேஷன் ஆஃப் செல் சொல்கிறாங்க. இங்கே +2லேருந்து இங்கே 0 இந்த ரியாக்ஷனுக்கு ரெடக்ஷன் ஆஃப் செல் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஆக்சிடேஷன் ஆஃப் செல்ஸ், reduction of cells. This is left side, this right hand side. Next, zinc gives zinc 2+ 2 electrons. So loss of electron oxidations, loss of electron oxidation, anotic oxidation சொல்றாங்க. Anotic oxidations, this negative charge. Cathodic reductions, cathodic reduction के positive gain of electron, this reductions, this oxidations, anotic oxidation, cathodic reductions, this negative charge, this positive charge எங்க சார் அப்படினா this reactions. so anode அப்படினு சொல்லும்போது இங்க negative charge, cathode சொல்லும்போது this positive charge. so இங்க எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படினா 2 எலக்ட்ரான் வந்து இங்க லாஸ் ஆகும்போது இங்க வரும்போது இங்க இருக்கக்கூடிய காப்பர் ப்ளூ கலராக இருக்கக்கூடியது ரெட் ப்ரௌன் கலராக ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கே ஏன் ரெட் ப்ரௌன் கலராக ஃபார்ம் ஆகுதுன்னா எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணி அங்கே கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ரெட் ப்ரௌன் கலராக ஃபார்ம் ஆகும். இட்ஸ் கால்டு கால்வனிக் செல். இது இங்கே இருக்கிற வோல்ட் மேக்ஸிமம் எவ்வளோ எனர்ஜி இங்கே வெளியே வரும், ஸோ இங்கே எனர்ஜி வந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, இங்கே டிப் பண்ணி இருக்கக்கூடிய ரியாக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுன்றத இந்த வோல்டேஜில் நம்ம மெஷர் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த வோல்டேஜில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ எனர்ஜினா எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத இந்த வோல்டேஜ் மூலிமா நம்மளுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சால்ட் பிரிட்ஜ். Salt bridge defined. Electrolytic present in two of cells are connected using a salt bridge. அதாவது electrolytic present ஆகக்கூடிய into two of cells. Two of cells ஏற்கனவே சொல்லியிருப்போம். Of cell ன்னு சொல்றது the one of cells, two of cells. ஸோ இந்த two of cell கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சால்ட் பிரிட்ஜ்னு சொல்கிறோம். கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் சால்ட் பிரிட்ஜ். ஓகேங்களா? த மேக்ஸிமம் என்ன கனெக்ட் ஆகும், கண்டைன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஜிங்க் 2+ ions as compared to SO4 2-. so SO4 2- salt bridge first point contains more number of zinc 2+ ions as compared to
SO4 2- அதாவது SO4 2- கம்பேர் பண்ணும்போது ஜிங்க் வந்து மோர் நம்பராக இருக்கும். ஸோ அதனால தான் உடனே அங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷனில் ஜிங்க் வந்து பார்த்தோன்னா நம்ம எலக்ட்ரான் வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகும். அனோடிக் கம்பேர்ட் இந்த அனோடிக் கம்பார்ட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காப்பர் 2+ அயான் ரெடியூஸ்டு டு காப்பர் மோர் நம்பர் ஆஃப் SO4 2- அயான். அதாவது SO4 2- அயான்ஸ் கம்பேர் பண்ணும்போது காப்பர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ எது மோர் நம்பர் ஆஃப் இருக்குன்னா காப்பர் சல்ஃபேட்டுக்கு. ஸோ இங்கே அதனால் காப்பர் 2+ அயான் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜாக ஃபார்ம் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் சொல்கிறாங்க. இது கேத்தோட்டிக் சார்ஜ் அப்படின்றத கேத்தோட்டிக் கம்பார்ட்மெண்ட்ன்றதை சொல்கிறாங்க. காப்பர் 2+ உடைய இடத்துக்கு வந்து கேத்தோட்டிக்ஸ், இது கேத்தோட்டிக்ஸ் சொல்கிறாங்க, இது ஆனோட்டிக் சொல்கிறாங்க. இது கேத்தோட்டிக்ஸ் கம்பார்ட்மெண்ட், இது ஆனோட்டிக் கம்பார்ட்மெண்ட். இது ஆனோட்டிக் சொல்கிறதுனால இங்கே இருக்குது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். மெயின்டைன்ஸ் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் இன் போத் கம்பார்ட்மெண்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சால்ட் பிரிட்ஜ் இங்கே அயான்ஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே ஒரு யூஸ் பண்ணுறது தான் சால்ட் பிரிட்ஜ். எலக்ட்ரிக்கல் நியூட்ரலி த நான் ரியாக்டிவ்ஸ். ஸோ பொட்டாசியம் குளோரைட் ஆட் பண்ணால் இங்கே ரியாக்டிவ் பார்த்தோன்னா நடக்காது மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா Cl- இருக்கிறதுனால. ஸோ மூவ் K+ மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜில் மூவ் ஆகாது, பொட்டாசியம் சார்ஜ் ப்ளஸ் இருக்கிறதுனால மூவ் ஆகும். சர்க்கியூட்ன்றாங்க. சர்க்கியூட் சொல்லும்போது எது சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகக்கூடியது தான் சர்க்கியூட். எப்படி ஃப்ளோ ஆகும்? நெகட்டிவ்லேருந்து சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கும், பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கும் இந்த மாதிரி சர்க்கியூட் ஆகிறது தான் இங்கே அதோடைய சர்க்கியூட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதோடைய ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே E0 வேல்யூ வந்து மெஷர் பண்ணுறாங்க. E0 வேல்யூ ஈக்குவல் டு 1.1 வோல்டேஜ் அப்படின்றத மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.